அண்ணா, எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களை யாரும் உரிமை கொண்டாட முடியாது, அவர்கள் தமிழகத்தின் சொத்து என்று பேசியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் விஜய் ஆற்றிய உரையில் பல்வேறு விமர்சனங்களும் ஆளும் கட்சியின் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்முடைய திமுகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தீய சக்தி, தூய சக்தின்னு ஒரு 2 வார்த்தையை இப்போ காயின் பண்ணியிருக்காரு. இத்தனை நாட்கள் அதிமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட விமர்சனம் இனிமேல் நாங்கள் வைக்க போகிறோன்னு அந்த தீய சக்தின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார். இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? அது முற்றிலும் ஒரு புரிதல் இல்லாத, அரசியல் தெளிவில்லாத வார்த்தைகள் என்றுதான் நான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் அது ஒரு ஆக்க சக்தியாக இருந்திருக்கிறது. அரசியலில் புதிய அழிவு சக்தியாக தாவேகா உருவெடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். அவர் பேசுகிற மண் ஐயா பெரியார் மண். பெரியார் என்றால் சுயமரியாதை. சுயமரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தில் இவர் பேசுகிற இடத்தில் இதுவரைக்கும் எந்த தலைவர் ஒரு மேடையில் பேசினாலும் தங்களது தொண்டர்களை எதிரே உட்கார வைத்து சுயமரியாதையோடு அழகு பார்ப்பதுதான் தமிழ் மண்ணினுடைய வழக்கம். ஆனால் அதற்கு நேர் மாறாக அந்த தொண்டர்கள் ஏதோ ஆடு மாடுகளை பவுண்டியிலே அடைத்ததை போல் அவர்களை நிற்க வைத்துவிட்டு இவர் சுயமரியாதை பற்றி பேசுவது என்பது சாத்தான் வேதம் ஓதுவதை போலத்தான் இருக்கிறது. அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு பேரறிஞர் அண்ணா உலகம் கொண்டாடும் தலைவர், யாரும் மறுப்பதற்கில்லை. தந்தை பெரியார் என்கிற சமூக நீதி சிந்தனையை அரசியல் மயப்படுத்தி அதற்கு வெற்றி தேடி தந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவிற்கு அந்த பெருமை உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருமை தானே. அப்படி இருக்கிற போது அண்ணாவையும் திமுகவையும் பிரிக்க நினைப்பது என்பது ஒரு அறிவிலிகளின் வேலையாக இருக்க முடியுமே ஒழிய, அண்ணா என்கிற அடித்தட்டில் தான் திமுக என்கிற இயக்கம் நின்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பகுத்தறிவுக்கு இன்றைக்கும் எங்களினுடைய கொள்கை எதிரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் எதிரிகளாக இருந்தாலும் சரி, தத்துவத்தில் இயங்குகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தம்பி விஜய் கேட்கிறாரு, கல்வியிலே இங்கே இன்றைக்கு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நமது நடுநிலை பள்ளி வரைக்கும், அதாவது ஆரம்ப பள்ளியில் இடைநிலை, அதாவது இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ந்து பிள்ளைகள் 1ஆம் வகுப்பில் படித்தால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய கல்வியை உறுதி செய்திருக்கிறது தமிழ்நாடு. அதே போன்று உயர்கல்வியிலே 53% GER ரேட் எப்படி உருவானது? அவர் எல்லாரையும் பட்டாதாரி ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பட்டாதாரி ஆவது என்பது அது தனிப்பட்ட மனித விருப்பமாகவும் மாறி போகிறது. தம்பி விஜய்க்கு கூட அவருடைய தந்தை உயர்ந்த கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்தார். எல்லாமும் செய்து கொடுத்த போதும் தம்பி விஜய் பட்டதாரியாக விருப்பப்படவில்லை. எனவே அவர் பட்டதாரியாக இல்லை. அதற்கு என்ன காரணம்? சமூக காரணத்தை சொல்ல முடியுமா? தனி மனித காரணத்தை சொல்ல முடியுமா? எனவே இல்லாத கற்பனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும், ஆசையை ஊட்டுவதால் தன் பக்கம் மக்கள் விடலாம் என்று நினைக்கிற தற்குறித்தனமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் எடுத்ததில்லை. டிராப் அவுட் அதிகமா எந்த ஆட்சியில் நடந்திருக்குன்னு அந்த கொஸ்டினுக்கு இன்னும் ஸ்பெசிபிக்கா பதில் சொல்லலாமா? அதான் நான் சொன்னேன், டிராப் அவுட்டே இல்லையே. 1 முதல் 8 வரைக்கும் அது நாங்க சொல்லலையே. ஒன்றிய அரசினுடைய தரவுகளில் அதுல தெளிவா இருக்கு. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்குமான பள்ளி கல்வியில் இடைநிற்றல் இல்லாமல் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதே போன்று 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு உயர்கல்விக்கு, அதாவது பட்டதாரி வகுப்புக்குள் போகிறவர்களுடைய எண்ணிக்கை 53. இந்திய அளவில் அது வெறும் 26லிருந்து 27%. அப்படியானால் கல்விக்கான முன்னெடுப்பு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.